அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவ்வளு மன் யுதுஇ இலல் ஜன்னதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் முதலாக சில கூட்டங்களை அல்லாஹ் அழைப்பானாம். சொர்க்கத்துக்கு உள்ள முதலாக சில கூட்டத்தார்களை அல்லாஹ் அழைப்பானாம். யார் அந்த கூட்டத்தார்கள்? அல்லதீன யஹ்முதூனல்லாஹ ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ. அல்லதீன, அந்த சிலர்கள் யார் என்று சொன்னால், அந்த கூட்டம் யார் என்று சொன்னால், யஹ்முதூனல்லாஹ ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை புகழ்ந்த அடியார்கள். எல்லா நிலைகளிலும். கஷ்டம் வரும்போது தொழுவ மாட்டார், கஷ்டம் வரும்போது நோன்பு வைக்க மாட்டார், கஷ்டம் வரும்போது திக்ர் செய்ய மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல நிலையிலே இருக்கின்ற பொழுது, செல்வ சீமானாக இருந்தாலும் சரி, வறுமையிலே இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும், இன்பத்திலும் துன்பத்திலும், வறுமையிலும் செழிப்பிலும், அதே போன்று தனக்கு எப்படிப்பட்ட மன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை புகழ்ந்த மனிதர்களை முதலாக சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அழைப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் புகழணும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தொழுகணும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இந்த உலகத்தில் வாழணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை முன்னிலைப்படுத்தி இந்த உலகத்தில் வாழக்கூடாது. நம்ம உலகத்தில் பார்க்குறோம், கஷ்டம் வரும்போது தொழுகைக்கு வராங்க, வியாபாரத்தை தோல்வி வருகின்ற பொழுது தொழுகைக்கு வராங்க, துஆ செய்ய சொல்றாங்க, அல்லாஹ் திக்ர் செய்கிறார்கள். இதுவெல்லாம் தன்னுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்படுகின்ற செயல்பாடுகள். அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், எல்லா நிலைகளிலும் என்னை நினைக்கின்ற மனிதனை முதலாக சொர்க்கத்துக்கு அழைப்பதாக அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் திக்ர் செய்கின்ற நாவையும் எல்லா மனிதனுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.